எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமண தடை, அதாவது கல்யாணம் ஆகுறதுங்கிறது இந்த குதிரை கொம்பும்பாங்க பாருங்க, அது மாதிரி இருக்கு. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு 45 வயசுலாம் தாண்டி போயிடுச்சு. ஆனா எல்லாமே நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு அவ்வளவு ஈஸியா முடிகிற மாதிரி தெரியல. நிறைய எதிர்பார்ப்பு. நம்ம ஒரு நாளைக்கே ராணி மாதிரி வாழணும், இவங்களும் அப்படித்தான். ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள். அதனால திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோலாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம வாராகி மேட்ரிமோனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான இறுதிக்கட்ட வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அதன் மூலமா அந்த திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமா சரி பண்ணிடலாம். ஏன்னா இந்த கோயிலே திருமண தடையை போகக்கூடிய ராகு கேதுலாம் இருக்காங்க, பரிகார ஸ்தலமா இருக்கு. அதனால நம்ம திருமணத்தை பத்தி நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பேரு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. திருமணத்தை கூட பண்ணிடலாம், இந்த குழந்தை பேருங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய பெத்துக்கிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க பார்க்கலாம், எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு 15-20 ஆஸ்பத்திரி ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வந்துருச்சு. சரிங்களா? அந்த மகப்பேறு மருத்துவமனை, அது ஏதோ அந்த இதெல்லாம் பண்றாங்க. அது ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி ஐவி என்னமோ சொல்றாங்க, சரியா தெரியல அதை பத்திலாம். அந்த ஒரு கருமுட்டையை எடுத்து சில அந்த விந்தணுக்களை எல்லாம் எடுத்து இந்த கருமுட்டையில வர்றது அதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு. அதுலயே குழந்தை பிறக்குமானா அதுலயும் டவுட் ஆகிறதெல்லாம் இப்ப இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பொதுவா சாப்பாடு, நம்ம ரசாயனம், எதுலையுமே நம்ம ரசாயனம் தான் கலந்துருக்கு, கெமிக்கல் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வேர் பண்ற அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம வேர் பண்ற அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி, அது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கம், அது ஒரு ரீசன். ஸ்ட்ரெஸ், அது இருக்கிறதுலயே பயங்கரமான ரீசன், அதான் ஸ்ட்ரெஸ். இது மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தை பேரு அப்படிங்கிறத தடை பண்ணிடும். இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நார்மலாவே ராகு கேது குழந்தைகள் தடை பண்ணக்கூடியதுல ஜாதக ரீதியில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ராகுவும் கேதுவும் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட வேணாம். இங்க ராகு கேது ஆல்ரெடி, இங்க ராகு கேது பரிகாசிரமம் அந்த கோயில் இருக்கு. சிவக்கூடிய லகுவராகி அம்மா இருக்காங்க. அவங்க அந்த தடையை நீக்கக்கூடிய லகுவராகி அம்மா இங்க இருக்காங்க, எளிதா நீக்கக்கூடிய அம்மா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பஞ்சமியிலும் நம்ம என்ன தடை இருக்கோ அந்த தடையை போக்கக்கூடிய அந்த ஹோமம் அவங்கள உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி அந்த ஹோமத்தை பண்ணுவாங்க. பஞ்சமி ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறம் தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது பரிகார ஹோமம் நடக்கும். அப்புறம் நவகிரக ஹோமம், அதுக்கப்புறம் அபிஷேகம், ஆராதனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைரவருக்கு பலி கொடுக்கறது. இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வாராகி தனியா வரமாட்டாங்க, அவங்க பைரவர்களோட தான் வருவாங்க. அதனால பைரவர்களுக்கு பலி கொடுத்து அழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்கும். அதனால அந்த தடை அப்படிங்கறத ரொம்ப எளிதா போக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இப்ப மோரஸ் அப்படின்னு ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாசத்துக்கு மேல இருக்கும், 7-8 மாசத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அது மாதிரிதான் திருமண தடையும் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதாவது தடை அந்த மாதிரி ஒரு பெரிய தடையா இருந்தது. 6-7 வருஷம் ஆச்சு திருமணமாகி, குழந்தை இல்லை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை, பணம் இல்லை, அந்த மாதிரி எல்லாமே இல்லைன்னு தான் சொல்லலாம். தம்பி பாவம், வேற்று மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டியன், அவரு ஆங்கிலோ இந்தியன். மேக்சிமம் நாளைக்கு வரேன் இருக்கான்னு நினைக்கிறேன், நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் பஞ்சமிக்கு. பார்த்தீங்கன்னா தடைனா அப்படி ஒரு தடையை நானே பார்த்ததில்ல. எல்லாமே தடை தான். உறவுகள் சரியா இருக்காது, அதுவும் தடையாயிரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு நிம்மதி இருக்காது. இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா நிம்மதி போயிடும். பாவம், அந்த பையனுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அந்த பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம். ஒரு பணமே வராது, வந்தா அதை விட 2 மடங்கா போயிடும். ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவு, ஏதோ ஒன்று, மொத்தத்துல யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு சிரமமான சூழ்நிலையில தான் அந்த தம்பி அந்த சூழ்நிலையை சமாளிச்சு வந்தப்ப அது சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது. ஒரு
குறைவான பணத்தை வச்சு அவ்வளோ சூழ்நிலையும் கடந்து வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த தம்பி ரொம்ப அழகா நேர்த்தியா எல்லாம் கடந்து வந்தாங்க. அவங்க மனைவி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அதெல்லாம் அந்த தினந்தோறும் அது கடந்து கடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அந்த தம்பி வந்து நான் சொன்னேன், இன்னொரு தடவை வாப்பா, ஒரு பஞ்சமிக்கு வா தம்பி. ஏன்னா திரும்பி இடையில கேட்டா அவரு, இன்னொரு பஞ்சமிக்கு வாப்பா, நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் வரேனே, கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், நான் வந்து உங்க ஆலயத்துக்கு நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா உங்க ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பலம் நமக்கு இருக்கு அப்படின்னா, நான் அதனால வந்து உங்க கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு. சரி தம்பி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்றாரு, அண்ணே ஒரு சந்தோஷமான விஷயம், என்னோட மனைவி கன்சீவாக இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா. ரொம்ப சந்தோஷண்ணே, உங்கள் ஆலயத்துக்கு நான் சீக்கிரம் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு. அது உங்கள் விருப்பம், நான் அது என்ன கூட கண்டுக்கிறது இல்லை. அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நான் இங்கேயே நிறைய பேர்த்த பார்ப்பேன், ஒரு கேரட்டு ஹோமத்தில் போடுற ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ கொண்டு வந்தால் கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் பல நாள் வச்சுருந்து, ஹோமத்தில் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கேரட் அப்படியே வளையும், அந்த அளவுக்கு வந்து நமுத்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ பழைய கேரட்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி. எங்கேயோ தூக்கி எறிய வேண்டியதை நம்ம ஹோமத்தில் போட்டோமே. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நல்ல மனசோட வந்து உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீங்கனாலே போதும். ஒரு நல்ல ஆள் மனசில் அந்த எண்ணங்களை என்ன வேணுமோ அதை ஆள் மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து எங்கேயோ தூக்கி எறியறதை கொண்டாந்து இங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் இருக்கிறதுவே உங்களை ரொம்ப மோசமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. வாங்க, ஹோமத்தில் உட்காருங்க, நீங்கள் வந்து சாமியை கும்பிடுங்க, சாப்பிடுங்க, தாராளமாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மனமுருக வேண்டுங்க, அது போதும். அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு 2-3 தடவை சொன்னான். ஆனால் அவனால் வர முடியல. வர முடியாத மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறான். அவனுக்கு வந்து அவ்வளோ எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வேதனைப்பட்டது. எங்கேயுமே வெளியே போகலை. ஒரு சொந்த பந்தம் கல்யாணத்துக்கு எதுக்குன்னு போக முடியாது, எந்த ஒரு விசேஷத்துக்கும் போக முடியாது. எப்போ யார் பார்த்தாலும் என்னாச்சு புழு பூச்சி கூட இல்லையா இப்படியே கேட்டு அவ்வளோ சிரமப்படுத்தினவங்களுக்கு இன்னைக்கு அம்மா மூலமாக அவங்களுக்கு ஒரு கர்ப்பமாயிருக்காங்க. அம்மாவோட அருளால் அவங்க கர்ப்பமாயிருக்காங்க. அந்த தம்பதிகள் நல்லா இருக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கும் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு. குழந்தை இல்லை. இந்த ராகு கேது தடையா இருந்து அதில் குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவோட அருளால் குழந்தை பிறக்கும், அது உறுதியாக சொல்லலாம். நீங்கள் பஞ்சமிக்குல முடிஞ்சா பஞ்சமியில் வந்து கலந்துக்கோங்க. இந்த பஞ்சமிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இங்கே ஐயர்லாம் இருப்பாங்க. அவங்க அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த பரிகாரங்களை சரியாக செய்வாங்க. சரிங்களா? அதுக்கு ஏன்னா ஒரு ஒரு நீங்கள் வேற எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் எனக்கு அது சரியாக வரல அப்படின்னு சொன்னவங்க இங்கே வந்து அது சரியாகி போயிருக்காங்க. இந்த ஆலயம் 94 கரிய மாணிக்கம், அதாவது சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும். அந்த சமயபுரம் பக்கத்தில், அதாவது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் 94 கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்கு. உங்களால் முடிஞ்சா பஞ்சமியில் வந்து கலந்துக்கோங்க, நிச்சயமா தலையெழுத்து மாறும். ஒருவேளை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.